வணக்கம். தமிழின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளுங்கள். மகளிரி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 200 வாகனங்களை பறிமுதல் செய்ய உத்தரவு. ஆசியா பூர்த்தி வங்கியின் தலைவர் ஜனாதிபதிக்கு வாழ்த்து. கொள்கலன் போக்குவரத்து கட்டணம் குறைப்பு. இன்றைய வானிலை அறிவிப்பு. சம்பத் வங்கியின் விசேட அறிவிப்பு. மதுபான சாலைகளுக்கு போட்டு. ஐக்கிய தேசிய கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை. இனி வருவன விரிவான செய்திகள். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே ஜேவிபிக்கு பின்னால் இளைஞர்கள் சென்றால் அவர்களை விட முட்டாள் யாரும் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள சில இளைஞர்கள் ஜேவிபி ஆதரிப்பதாக கூறுகின்றனர். ஆனால் நமக்கு அவ்வாறு ஆதரிப்பதாக எதுவும் தெரியவில்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. எந்த போரிடம் பெறுவதற்கு முழுமையான ஆதரவை ஜேவிபியை வழங்கியது. இந்நிலையில் தற்போது ஒற்றை ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை விட மோசமான தமிழர்களை ஏமாற்றுவதற்காக ஒருமித்த நாடு என்ற சட்டத்துக்கு அறியாத சொற்பதத்தை பயன்படுத்துகின்றார்கள். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஜேவிபிக்கு பின்னால் இளைஞர்கள் செல்வார்கள் என்றார். அவர்களை விட முட்டாள் யாருமில்லை எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். ஆயுதமருந்து சந்தை தொகுதியில் வாடகை வாகனங்களை வழங்குகின்ற நிறுவனம் எனும் பெயரில் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த உரிமையாளரை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தில் அமைந்துள்ள சந்தை தொகுதியில் வாடகை வாகனங்களை வழங்குகின்ற நிறுவனம் நடாத்துகின்ற 43 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 15 கிராம் 100 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்திருந்தனர். தொடர்ந்து நேற்று சாய்ந்தமர்ந்த போலீஸ் நிலையத்தில் விசேட அதிரடிப்படையினரால் சந்தேக நபர் உட்பட சான்று பொருட்களும் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய குறித்த வழக்கு நேற்று கல்முனை நீதிமன்றம் நீதிமான் MSM ஜுமேன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 43 வயதுடைய முகமது அலீஸ் முபேத் என ஆவார். குறித்த சந்தேக நபர் போதைப் பொருள் நுகர்தல் மற்றும் விற்பனையில் பல நாட்களாக ஈடுபட்டவர் என விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் கடமையாற்றிய மூவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநர் செயலகத்தில் கடமையாற்றிய ஆளுநர் செயலக காணி உதவி ஆணையாளர், அபிவிருத்தி உதவியாளர் மற்றும் சாரதி ஒருவருக்காக குறித்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த இடமாற்றங்களை தற்போதைய ஆளுநரின் செயலாளர் அறிவுறுத்தலின் பிரகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் வடக்கு மாகாண புதிய ஆளுநர் வேதநாயகம் பொறுப்பேற்று ஒரு வாரம் முடிவதற்கு முன்னர் குறித்த இடமாற்றம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் மூவருக்கு அரசாங்க பங்களாக்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், நீதித்துறை, மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சுகளின் வட்டாரங்கள் இதனை தெரிவித்துள்ளன. 10 அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் வீடுகளை கையளிப்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பங்களாக்களின் எண்ணிக்கை 50 எனவும் கூறப்படுகின்றது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், நீதித்துறை, மாகாண சபை, உள்ளூராட்சி மன்றம், தொழிலாளர் அமைச்சு அனைத்து அரசாங்க பங்களாக்களையும் உடனடியாக ஒப்படைக்குமாறு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு அண்மையில் அறிவித்திருந்தது. இதற்கமைய பங்களாக்களை ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 60 ரூபாவாக இருந்த வெற்றிலை தற்போது 130 ரூபாயாக உயர்ந்துள்ளது. வெற்றிலை உற்பத்தி இல்லாதன் காரணமாக விலையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக வெற்றிலை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் ஒரு வெற்றிலை 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரையில் விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கடந்த சில நாட்களாக பாக்கு ஒன்று 15 ரூபாய் தொடக்கம் 20 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது 1 ரூபாவாக குறைந்துள்ளது. வெற்றிலை விலை அதிகரிப்பு இன்னும் 3 மாதங்களுக்கு தொடராம் எனவும் அதன் பின்னர் வளமைக்கு திரும்பும் எனவும் வெற்றிலை 50 ரூபாய் தொடக்கம் 60 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படலாம் எனவும் வெற்றிலை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் மாத்திரமே நாட்டின் பங்குரத்தை மாற்றியமைக்க தற்போதைய அரசுக்கு இருக்கும் ஒரே மாற்று வழியாகும் என முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மகரகமவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சஜித் பிரேமதாஸ் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார்.
நுண்சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் உள்ளன. நாட்டுக்கு தீர்ப்புகளை வழங்கும் பொறுப்பு வெற்றி பெற்ற அணியினருக்கு போலவே தோற்கடிக்கப்பட்ட அணியினருக்கும் காணப்படுகின்றன. இந்த பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் தயாராக வேண்டும். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் சவால்களுக்கு தேர்வுகளை வழங்க குழுவாக அவர்கள் மாற வேண்டும். வெற்றி பெற்றவர்களிடம் மட்டும் பொறுப்புகளை ஒப்படைப்பது வங்குரோத்தான நாட்டுக்கு ஏற்புடையதல்ல. இதற்காக அனைவரும் கைகோர்க்க வேண்டும். நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் எதிர்க்கட்சி முன்னோடியான வேலை திட்டத்தை கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து பின்வாங்க முடியாது. இந்நாடு அனைவருக்கும் சொந்தமானது. பிரச்சினைகளை தீர்க்கும் சக்தியாகவே ஐக்கிய மக்கள் சக்தி பொது தேர்தலில் போட்டியிடுகின்றது. இந்த வெற்றி பொது வெற்றியாக அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாளைய தினம் நாடு முழுவதிலும் மதுபான சாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இவ்வாறு மதுபான சாலைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் எம்.ஜே. குணசிறி இந்த விடயத்தினை அறிவித்துள்ளார். நாளைய தினம் சட்டத்தை மீறி செயற்படுவோர் தொடர்பில் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டில் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தென் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களிலும் காலை வேளையில் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும். கிழக்கு மத்திய மற்றும் வட மத்திய மாகாணத்திலும் மதுரை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையும் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் நாடு ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுடன் கோரியுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து 3 யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கட்சியின் தலைமையகமான ஜெரிகோத்தாவில் நேற்றைய தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது, எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவது மற்றும் யானை சின்னத்தில் போட்டியிடுவது ஆகிய 3 யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் கட்சியின் துணைத் தலைவர் ரூவான் விஜயவர்தன முன்னெடுத்து வரும் பேச்சுவார்த்தைகளை தொடருமாறு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்து 50 பில்லியன் ரூபாய்க்கும் மேல் நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்கள் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. வாகனங்களை பறிமுதல் செய்வதோடு மாத்திரம் நிற்காமல் சட்டவிரோத இறக்குமதியில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறும் கொழும்பு பிரதான நீதவான் திலேன கமகிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நேற்று பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட 200 வாகனங்களில் 20 வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்வைத்த உண்மைகளை ஆராய்ந்த நீதிபதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைப்புக்கு இணையாக கொள்கலன் போக்குவரத்து கட்டணம் நேற்று நள்ளிரவு முதல் 4 வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக கொள்கலன் கார் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி விளக்கம் அளித்த சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா, அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு அமைப்பாக ஒக்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை தற்சமயம் 24 ரூபாவாக முன்னர் 10 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. அந்த விலையுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கலன் போக்குவரத்து கட்டணத்தை 4 வீதம் குறைக்க முடிவு செய்யப்பட்டது. தற்போது ஒட்டுமொத்த பொதுமக்களும் நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதன்படி கொள்கலன் போக்குவரத்து கட்டணத்தை குறைக்க எங்கள் செயற்குழு முடிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்களுக்கான கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை குறைக்க இலங்கையில் புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சம்பளம், கொடுப்பனவுகள், ஓய்வூதியம், குடியிருப்புகள், வாகனங்கள், ஊழியர்கள், அலுவலக ஒப்பந்தங்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் என பல்வேறு உரிமைகள், கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்காக ஆண்டுதோறும் கணிசமான செலவை அரசாங்கம் ஏற்கனவே செலவு செய்திருந்த நிலையில் அத்துடன் தற்போதைய நிதித்திறனில் இந்த பெரிய செலவினை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதன்படி நீதி, பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் கிரணி அமரசூரியவின் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக பரிந்துரைக்காக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் கடவுச்சீட்டு விநியோகத்தில் நெருக்கடி நிலைமை நீடித்து வரும் நிலையில் 1 மணி நேரத்தில் அதனை பெற்றுக்கொண்ட அரசு அதிகாரியினால் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் வியானி குணத்திலக்கு நேற்று காலை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் வந்து 1 மணித்தியாலத்தில் தனது புதிய கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டுள்ளார். அவர் காலை 10:15 மணிக்கு வந்ததாகவும் 11:30 மணியளவில் அவர் தனது ராஜதந்திர சிறப்புரிமையை ரத்து செய்துவிட்டு சாதாரண கடவுச்சீட்டை பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது இந்திய செய்திகள். மகாராஷ்டிரா மாநிலத்தின் போனோக் மாவட்டத்தில் இன்று காலை வானில் பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் விழுந்து விபத்தில் சிக்கியது. இதில் 2 விமானிகள் மற்றும் ஒருவர் என 3 உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து புனே மாவட்டத்தில் உள்ள மலைகள் சொந்த பவதான் புத்தருக்கு என்ற பகுதியில் நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவம் காலை 6:45 மணியளவில் நடைபெற்றுள்ளது. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் விழுந்தவுடன் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இது குறித்து தகவல் உள்ளூர் போலீசாருக்கு கிடைத்தது. அவர்கள் அங்கு விரைந்துள்ளனர் என்றும் இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணம் குறித்த தகவல் தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. போதுமான வெளிச்சமில்லாத காரணத்தினால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டர் அரசுக்கு சொந்தமானதா அல்லது தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானதா என்பது குறித்து தகவல் இன்னும் வெளியாகவில்லை. மராட்டிய மாநிலம் தானே பகுதிக்கு அருகில் தனியார் பள்ளி ஒன்று செயற்பட்டு வருகின்றது. நேற்று எப்போதும் போல 8 முதல் 11 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பள்ளியின் மதிய உணவை உட்கொண்டனர். அதன் பின் அவர்களுக்கு தலைச்சுற்று, குமட்டல், தலைவலி மற்றும் வயிறு வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து 38 மாணவர்கள் நேற்று கல்பா நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மேலும் 7 மாணவர்கள் இன்று அதிகாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் இதுவரையில் 45 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அனைத்து மாணவர்களும் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் தொடர்ந்து அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் உடல்நிலை சரியென கண்டறியப்பட்டால் என்று அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று மருத்துவமனையின் மருத்துவ பொறுப்பாளர் டாக்டர் அனிருத்தா மால்கோட்கர் தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் மாதிரிகள் பரிசோதனைக்காக ஆய்வகத்துக்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்துள்ளதாக இது தொடர்பில் போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்காற்றிய தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாள் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகின்றது. மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாளையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் காலை முதல் நேரில் வந்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் தேபியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தியுள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் பிரதமர் மோடியும் காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியுள்ளனர். இனி வருவது உலகச் செய்திகள். இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபரில் கொடூர தாக்குதல் நடத்தியது. ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போரை தொடங்கியது. இதனால் 43,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் காசா பகுதியில் உயிரிழந்துள்ளனர். லட்சக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். பாலஸ்தீனருக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகிறது. லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேலை தாக்கி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்திய பதிலடி தாக்குதலே ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் கனியே, ஹெஸ்புல்லா அமைப்பின் தளபதி மற்றும் ஹெஸ்புல்லா அமைப்பின் தடுப்பு காவல் பிரிவின் தளபதி ஆகியோர் கொல்லப்பட்டிருந்தனர். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு முற்றிலும் கண்டனம் தெரிவிக்கிறேன் என இங்கிலாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை இங்கிலாந்து ஆதரவு அளிக்கும் என்று கூறியுள்ளார். ஈரான் தன்னுடைய கூட்டாளியான ஹெஸ்புல்லா போன்ற அமைப்புகளுடன் இணைந்து கொண்டு நடத்தும் இதுபோன்ற தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் லெபனான் முழுவதும் நடாத்தப்பட்ட வான் தாக்குதலில் 97 பேர் பலியானதாகவும் 172 பேர் படுகாயமடைந்ததாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் விளைவாக 55 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 156 பேர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஏற்கனவே இஸ்ரேலின் இடைவிடாத வான்வெளி தாக்குதலில் லெபனானின் பல்வேறு நகரங்கள் சேண்டாபின்னமாகியுள்ள நிலையில் நேற்று லெபனான் மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே உடனடி போர் நிறுத்தம் தேவை என ஐநா மற்றும் சர்வதேச நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் லெபனான் தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஈவோட்டி கடற்பகுதியில் 2 புலம்பெயர்ந்தோர் படகுகள் மூழ்கியதில் குறைந்தது 45 பேர் உயிரிழந்துள்ளதாக ஐநாவின் இடப்பெயர்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் விபத்துக்குள்ளான படகுகள் 310 பேருடன் எமனிலிருந்து புறப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தில் இன்னும் பலரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் நேற்று கிட்டத்தட்ட 200 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது சரிமாரியாக வீசியது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். அண்மைய ஹிஸ்புல்லா மற்றும் கமாஸ் அதிகாரிகளிடம் கொலைகளுக்கு பதிலடியாக ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. வீதியில் மக்கள் தஞ்சமடைந்த போது இஸ்ரேல் முழுவதும் தேப்புளம்புகள் வாகனத்தை ஒளிரச் செய்திருந்தன. இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி தாக்குதலில் சுமார் 181 ஏவுகணைகள் ஏவப்பட்டன. இத்துடன் இதே தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.